இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க நீங்க என்னங்க இங்க? அது அதான் அவர் சொன்னார்ல, உங்க குடும்பத்தார் சொத்து வாங்க போறாருன்னு. அது நான் தான். என்ன இதெல்லாம்? என்ன சார், நான் பேசிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, சொல்றேன். என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். என் பொண்ணு பேர்ல ஒரு சின்னதா சொத்து வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் இவர் மில்ல விலைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. நானும் உங்க குடும்பத்தால் தானே, அதான் அவர் அப்படி சொல்றாரு. அதுக்காக தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கோம். அதான் சம்மதி அம்மாவை எனக்கு சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டு இருந்தேன். அதுக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆமாண்ணா, சாருக்காக அவர் ஒரு விஷயம் பண்றாரு. சாரு நம்ம வீட்டு பொண்ணு தானே, அதனாலதான் நான் வந்தேன். ஏய், அதுக்காக சொல்லாம கொள்ளாம வந்துருவியா நீ? இல்ல, ஒரு உதவி பண்ணலாமேன்னு தான். சார், நீங்க கேட்ட கோயிலை சுற்றி இருக்கிற நிலத்தோட பட்டா இதுல இருக்கு சார். சரி, எல்லாம் முடிஞ்சதும் நான் பத்திரத்தை கொடுத்து விடுறேன். சரிங்க சார். என்ன லிங்கம், சொத்தெல்லாம் வாங்குற? என்ன பணம் நிறைய வருதோ? சின்ன இடம், அதை வாங்கி போட்டுடலாமேன்னு ஒரு முயற்சி தான், அவ்வளவுதான். பத்மா, வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிண்ணே. ஏய், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. அங்க பேசிக்கிற உன்ன. அப்பாடா, போயிட்டாங்களா? போயாச்சுமா. லிங்கம், என்ன நடக்குதுங்க? சிவராமன் பேருக்கு தானே மெல்ல வாங்க போறீங்க நீங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க, தகல பேர்ல தாங்க வாங்குறோம். அது வேற ஒரு விஷயம். நானு உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். வாங்க சார். ஆ, இப்போ உங்க டோக்கன் நம்பர் தான். ரெஜிஸ்டர் சைன் போட்டா எல்லாமே முடிஞ்சிடும் சார். ஐயா உங்களை கூப்பிட்டாரு, வாங்க சார். போங்க, வாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்தாங்க. என்ன நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க? குடும்பத்துல சைன் பண்ண வேண்டிய மத்தாலாம் வரலையா? இல்ல சார், எல்லாருக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க இல்லைனாலும் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. நீங்களே யார் யார் பேர்ல என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் பிரிச்சு எழுத சொன்னாங்க. சரி, நீங்க சொன்ன அந்த சொத்துக்களை சிவாங்கிற பேர்ல மாத்திக்கலாம். அவர் சைன் பண்ணிருக்காரா? இது இருக்கு. இந்தாங்க சார். பார்வதி, சிவா கையெழுத்து எப்ப வாங்கின? அது ரைஸ் மில்காகன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து சைன் வாங்கிட்டேன். ரொம்ப தெளிவா தான் இருக்க. நாங்க இங்க வந்தது நீங்க சொல்லல. அவங்க சைன் இல்லாம நீங்க சொத்தை பிரிக்கிறீங்கன்னு மாயா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் வந்தோம். மீறி நீங்க சொத்தை பிரிச்சீங்கன்னா உங்களை தான் கைது பண்ண வேண்டியது இருக்கும். நான் தான் சொன்னல, என் உயிரே போனாலும் இந்த சொத்தை பிரிக்க விட மாட்டேன்னு. பெரியப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்கல்ல. இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். சித்தி, இந்த விஷயம் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? இப்பவும் நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கேன். நான் இப்ப வாங்கின ஸ்டே ஆர்டருக்கு கண்டிப்பா பெரியப்பா என் மேலதான் கோவப்படுவாரு. ஆனா குடும்பம் பிரியக்கூடாதுன்னு தான் என்ன பத்தி கூட கவலைப்படாம இத நான் பண்ணியிருக்கேன். இத இப்பவும் நான் அவர்கிட்ட சொல்ல போறதில்ல. ஆனா இதுக்கு மேல திரும்ப ஏதாவது பண்ணீங்க, உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
சித்தி நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது பிளான் பண்ணி சொத்தை பிரிக்க நினைச்சீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சிருவேன். அத்தை, உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஐயோ, ரகுராம் ஐயாவை ஏமாத்தி தான் நீங்க கையெழுத்து வாங்கினீங்களா? இல்ல அது வந்து பேசாதீங்க. ரகுராம் ஐயா கிட்ட நீங்க பொய் சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உங்களை நம்பிக்கையானவனு நினைச்சேன். இப்படி ஏமாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு என் மில்ல கொடுக்க மாட்டேன். ஏங்க ஐயோ, அந்த மாதிரி சொல்லாதீங்க. முடியாதுங்க. உங்களால 2 பார்ட்டியை வர விட்டுட்டேன். மில்ல விற்காத இந்த 2 நாள்ல எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? அந்த நஷ்டப்படத்தை நீங்க தான் தரணும். இல்ல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ரகுராமையா கிட்ட வந்து எல்லா விவரத்தையும் சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. நல்ல நேரம் கூடி வரும்போது இந்த மாயா இப்படி வந்து கெடுத்துட்டாளே. இவளை வீட்டை விட்டு விரட்டவும் முடியல. விடுங்க சம்பந்தி, அவ ரகுராம் சகலைக்கு எதிராக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கால, இது அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமால, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா இவள சும்மா விட மாட்டாரு. அவர்கிட்ட சொல்லி இவளை வீட்டை விட்டு விரட்ட சொல்றேன். அண்ணனுக்கு எதிராக அவ கோர்ட்டுக்கே போயிருக்கா. அது எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டேன் உன்னை. பெரியப்பா, நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. போதும், உன்கிட்ட நான் கதையெல்லாம் கேட்கல. எனக்கு எதிராக எதுக்காக இத பண்ண? இத பெரியப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி சொல்லி சிவராமன் சித்தப்பா உங்களால பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். அதை என்னால இப்ப சொல்ல முடியாது பெரியப்பா. பாத்தீங்களானே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஒரே பதில், நீங்க என்ன வெறுத்தாலும் என்ன பொண்ணு இல்லைன்னு சொல்லி அடாப்ட் பண்ணதை கேன்சல் பண்ணாலும் நான் உங்க பொண்ணுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. நான் உங்க கூட இந்த வீட்லயே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டு மருமகளா இருக்கிறத விட உங்க பொண்ணா நான் இங்க இருக்கணும். அதனாலதான் நான் ஸ்டே வாங்கினேன்.